விரும்புகிற வாகனம் வந்து வேகனார் கஸ்டமைஸ் தான். என்ன ரீசன் சொன்னால் கம்ஃபர்டபுள் கூட, மெட்டர் ட்ரை பண்ணுறது ஈஸி. டைஹாட்சோ ஹையட் உண்டு, சுசுகி வேகனார் கஸ்டமைஸ் உண்டு, சுசுகி ஹேரி உண்டு, அதாவது வட்ட வகை வாகனம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பரில் ஒரு ஃபயர்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹோல்சேல் பண்ணுறாங்களுக்கு மெட்டது ஃபேமிலியாக இருக்கிறாங்களே. மினி ட்ரக் பார்க்க போகிறோம். மினி ட்ரக் இதுன்னு சொன்னால் சுசுகிட பிராண்ட். நம்ம அடுக்கிறாங்களுக்கு ஒரு வேலையுமே இருக்காது, அப்படி நீட்டா நிக்குது, கடன் கிளீனா நிக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. மெட்ட ஃபன்னா ட்ரிப் போறார்கள், அதுக்கு வந்து கூட லக்கேஜஸ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 201 நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஃபுல் ஆப்ஷனோட நிக்குது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்தில் பருத்துறை வீதி ஆனைப்பந்தியில் அமைந்துள்ள HM பிரதர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 புத்தம் புதிய பதிவு செய்யப்பட வாகனங்கள், அதாவது டைஹாட்சோ ஹையட் உண்டு, சுசுகி வேகனார் கஸ்டமைஸ் உண்டு, சுசுகி ஹேரி உண்டு, அதாவது வட்ட வகை வாகனம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பரில் ஒரு ஃபயர்ஸ் இருக்கு. ஒன்றுமே என்ன விலை, எவ்வளோ லீசிங் தரணும், எல்லாம் முடிஞ்சு விடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த HM பிரதர்ஸ் எங்கே இருக்குன்ட்டு சரியா சொல்ல மாட்டேன். ஜாழ்ப்பாணத்தில் பருத்துறை வீதி ஆனைப்பந்தி, அதாவது ஆனைப்பந்தி சந்திலேருந்து நல்லூர் கோயில் நோக்கி போகிற பக்கத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பெறவே இந்த HM பிரதர்ஸ் கார் சேல்ஸ். இல்லை பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட ஷோரூம் மட்டும் தான் நிற்குது. வணக்கம் சார். வணக்கம், எப்படிங்க? நல்லா சார். நீங்கள்? நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய வாகனம் வந்தீங்க போல. நிறைய வாகனங்கள் நிற்கிது. அதை விட என்னன்னு சொன்ன பார்த்தோம்னு சொன்னா இப்போ எங்கிட்ட அன்ரைஸ்ட் வெஹிக்கிள் வந்து 3 வெஹிக்கிள் இறக்கி இருக்கிறோம். என்னன்னு சொன்னா இந்த பாருங்க, மினி ட்ரக் ஒன்று நிற்குது, மற்றது வந்து வெகனார் கஸ்டமைஸ் ஒன்று நிற்குது, மற்றது வந்து கைஜெட் ஒன்று நிற்குது. வந்து அன்ரைஸ்ட், அதாவது பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் நிற்குது. அதில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கயஸ் டொயோட்டா எல்லாமே நிற்குது. பொதுவாக கேடியை தேடிட்டு திரியுறீங்க. 201 நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஃபுல் ஆப்ஷனோட நிற்குது. டொயோட்டா காய்ச்சல் வந்து கூடுதலாக நிறைய இந்த பி நம்பர் கூட இல்லை மேடம். பி நம்பர் 33 கூட பார்த்தீங்கன்னா PG 1140 இருக்கக்கூடிய வெள்ள வேறுனா டொயோட்டா காய்ஸ் ஒன்று இருப்பா அவருமே. இதான் சொன்னா 2011 2015 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். பாருங்க உள் வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி 11 பேர், 11 சீட், 11 சீட். டேஷ்போர்ட் ஃபர்ஸ்ட் முன்னீரில் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல வளமாகவே இருக்குது. இதோட விலை என்ன? இதோட விலைன்னு சொன்னான்னா இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் 2,45,00,000 கொடுக்குறோம். நேராக வந்து கதைப்பீங்களா இருந்தால் அது பார்த்துக்கிட்டு விலைகள் வந்து தீர்மானித்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் இது ஒரிஜினல் பெயிண்டோடையே நிற்கிது. நல்ல டயரை காட்டுங்க. இங்கே நம்ம அடுக்கிறாங்களுக்கு ஒரு வேலையுமே இருக்காது, அப்படி நீட்டா நிக்குது, கடன் கிளீனா நிக்குது வாகனம். ஆட்டோ டோர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் எவ்வளோ எடுக்கணும்? டவுன் பேமெண்ட் சொன்னா நீங்க 70% இங்க 30% பே பண்ண வேண்டி வரும். பே பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட் வந்து லீஸ்ல, அது லீசிங் அமௌண்ட்டோட கலெக்ட் செய்யக்கூடியதான். சரி. மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னா மினி ட்ரக் பார்க்க போறோம். மினி ட்ரக் இதுன்னு சொன்னா சுசுகிட பிராண்ட், மேட் இன் ஜப்பான் பெட்ரோல் இது. ஆனா இது வந்து மேனுவலா நீங்க ஓடக்கூடிய மாதிரி இருக்கு, வித் ஏசியோட வேற. இது பட்டா வகை வாகனம் இது அதுங்க சுசுகி. ஓமோ மேனுவல் இது பாருங்க. இன்டீரியர் பாருங்க அப்படி காண்டு. இது வந்து அன்ரெஜிஸ்டர்ட், அவருடைய புத்தம் புதுசாகவே இருக்கு பாருங்க. இது வந்து பதிவு செய்யப்படாத வாகனம். உங்களோட பேர்லாம் வரப்போகுது, நீங்க யார் வேண்டுறீங்களோ, யார் எடுக்க போறீங்களோ அவைய பேர்ல தான் வரப்போகுது. விரும்பினாக்கள் வந்து எவ்வளவுக்கு குயிக்கா எடுக்கலாமோ அவ்வளோ குயிக்கா வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா வாகனங்கள் இப்போ எடுக்கிறது வந்து புதுசா வந்துட்டு தானே, அதால கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. எவ்வளவு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வேணுமோ இங்க வந்து நீங்க வந்து நேராக வந்து கதைச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேமெண்ட்ஸ்களை வந்து பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வெளியில பின்னுக்கு பொடி அடிக்கிறனாலும் அடிச்சு ஓடக்கூடிய மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓடுறார்கள். கொஞ்சம் கூட எடுக்கிறது. மரக்கறி ஏத்துறார்கள், மற்ற டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மோஸ்ட்லி 33 டிஸ்ட்ரிபியூட் ஆக்களுக்கு தான் கூட இது தேவையா இருக்கும். தேவையானாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எடுத்த வாகனம் 5 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா வியாபாரத்துக்கு எடுக்கிற கூடவா இப்ப எல்லாத்தையுமே கராச்சிக்கு தான் கூடவா நிக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க பழசை எடுத்து அப்படி கராச்சி புதுசா எடுத்து விட்டா சோழி இல்லை. இது அந்த மகேந்திரா டாடா சொன்ன மாதிரி 1000 கிலோக்கு மேல அடிக்கலாம். ஆமாம்,
ஓகே, சில்வர் கலர் ஹாரி, சுசுகி ஹாரி அன்ரிசர்வ் வாகனம். இந்த விலை என்ன? 56 லட்சம் வருது. 56 லட்சம். என்ன லீசிங்லாம் என்ன மாதிரி? இதில் லீசிங் வசதிகள் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் 70% தான். 30% நீங்கள் பே பண்ணி மிச்சதை வந்து நீங்கள் லீஸாவோ ஸ்பீடாவோ கன்வெர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயாஷோ ஹைஜெட், அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் வாகனம், அது பதிவு செய்யப்படாத டயாஷோ ஹைஜெட்ன்றது. இதில் ஏன் சொன்னால் இதுக்கு ஹீ வராது, எங்களுக்கு வர மாதிரி ஸ்டார்டிங் பட்டன் புஷ் இருக்கு, பட் ஆட்டோ டோர் இருக்கு. பட் என்னன்னு சொன்னா இதுல வந்து ஆட்டோ ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மூட் இப்ப சடனா வந்துட்டு இதுன்னு சொன்னா ஆட்டோ வந்து லைட் ஆன் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கு, ஃபேமிலியா வெக்கேஷன் போடுறார்கள். பட் அது கூட அந்த ஹோல்சேல் ட்ரெஸ்ஸஸ் ஹோல்சேல் பண்றாங்களுக்கு வந்து இது வந்து கூட பெனிஃபிட்டா இருக்கு. என்னடா பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இந்தா வாங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. பட் ஃபன்னா ட்ரிப் போறார்கள், அவளுக்கு வந்து கூட லக்கேஜஸ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் பதிவு செய்யப்படாத வாகனம் தான், டைஹாட்சோ ஹைஜெட். இது கூடவா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஹோல்சேல் பண்றாங்களுக்கு. மற்றது ஃபேமிலியா இருக்கிறார்கள், ஏன்னு சொன்னா ஃபேமிலியா இருக்கிறார்கள் வந்து தெரியும் தானே, சின்ன பிள்ளைங்க லக்கேஜஸ் வந்து கூட கொண்டு போகணும். அந்த ரீசனுக்காக வந்து வெகனாரோ இதோ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறையவே இருக்கு. இதான்னு சொன்னா அப்படி இல்லை, எவ்வளவு திங்ஸுமே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 10 சட்டி வேணா கூட வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபேமிலியா இந்தியா பண்ணி அந்த சிங்கர்ல மேலே போய் நிற்கிற சமைச்சு போகிறதுக்கு நல்லா இருக்கும். காரை விட கொஞ்சம் அட்வான்ஸா. மற்றது இதை ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டு சீட்டை சரிச்சிட்டோம்னு சொன்னா நல்லா கம்ஃபர்டபுளாவே படுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நார்மலா ட்ரிப் போறார்கள், இப்போ ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப் போறார்கள் என்றார்கள் ரூம் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய டயாஷோ ஹைஜெட், இது விலை என்ன? இதுல விலை பார்க்க போனோம்னு சொன்னா இப்ப போற பிரைஸ்ன்னு சொன்னா எங்கட பெஸ்ட் பிரைஸ் போதே 87 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெகனார் இதை எடுக்கிறத விட இதை எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் நினைப்பேன். ஏன்னு சொன்னா ஃபேமிலியா பார்க்க, பிசினஸ் பர்பஸா பார்க்க, மல்டி பர்பஸுக்கு நல்ல ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கக்கூடியது வெகனாரை விட இது கொஞ்சம் எடுக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் ஏதோ அது உங்களோட விருப்பம். பட் இதுல வந்து டுவல் சேஃப்டி இருக்கு, ஏர் பேக் முன்னுக்கு சேஃப்டி 2 இருக்கு. பாருங்க அவ்வளவு ஸ்பேஸ். நீங்க காரண்டா 4 பேரும் போகலாம். இது வந்து அதுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவா சாமான்கள் கொண்டு வரக்கூடிய இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய வெகனார் அன்ரெஸ்டர் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கொடுத்த எல்லாருமே விரும்புகிற வாகனம் சொல்லலாம். என்ன எல்லாருமே யார் எடுத்தாலுமே யாழ்ப்பாணம் இல்லை, இப்போ ஸ்ரீலங்கா முழுக்கவே விரும்புகிற வாகனம் வந்து வெகனார் கஸ்டமைஸ் தான். என்ன ரீசன் சொன்னா கம்ஃபர்டபுள் கூட, பெட்டர் ட்ரை பண்றது ஈஸி, ஆப்ஷன்ஸ் வந்து கூட. இது 2025 மாடல் அன்ரைசர் வாகனம். புத்தம் புதிய அன்ரெஸ்டர் நல்ல அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. நாங்கள் செட் பண்ணி போட்டு அப்படியே இருக்கலாம். ஆமா, எல்லாமே இருக்குது. பேக் நினைக்கிறேன். ஆமா, இத கூடவா காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இப்படியோ நிக்குது. எங்க எக்ஸாம் பிரதர்ஸுக்கு வருவீங்களா இருந்தா நல்ல விலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நம்மளா மார்க்கெட் ப்ரைஸை விட எங்க எக்ஸாம் பிரதர்ஸ்ல வந்து நாங்கள் ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா போன முறை நான் ஒரு கேபிகேஷன் மேலே ஓட்டு பண்ணேன். வெகனார் எடுத்தவர் கேபிகேஷன் மேலே போட்டிருப்பேன். அது அப்பா கூட வாங்க எதுவுமே எல்லாமே புதுசாக இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஷோரூம் கண்டிஷன் கிட்டத்தட்ட அதில் மிட்சுபிஷி லேண்ட்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் பழசு. மிச்சம் எல்லாமே ஷோரூம் கண்டிஷன்ல இங்கே எடுக்கக்கூடியா இருக்கு. மோஸ்ட்லி இப்போ இங்கே எடுக்கிற வாகனங்கள் எல்லாமே எச்எம் பிரதர்ஸ் கூட தான் போய்கொண்டு இருக்கு. உங்களுக்கும் வாகனம், உங்களோட வீட்டு தேவைக்கும் வாகனம் நீண்ட நாள் நின்று பாவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய இடம் எச்எம் பிரதர்ஸுக்கு வாங்க. உங்களுக்கு விரும்பின வாகனத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு போங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இங்கே இல்லாத வாகனம் வேணும்னு சொன்னால் கூட நான் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த வாகனத்தை வந்து எடுத்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வாங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஆல்டோ எல்லாமே இல்லை, ஆல்டோலாம் கட்ட எடுத்து தருவீங்க எல்லாம். இப்போ நார்மலாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன வாகனம் வேணுமென்று சொன்னாலும், அதாவது நார்மல் வெஹிக்கிள் லக்ஸரி வெஹிக்கிள் என்ன வாகனம் வேணுமென்றாலும் நீங்கள் வந்து எச்எம் பிரதர்ஸ் எங்களுக்கு கூடவே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.
அதுவுமே என்ன ஒரு நல்ல விலையில நல்ல பொருளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பாருங்க 4 வாகனத்துல ஈயும் கையில தான் இருக்கு. யாருக்கு வேணுமோ அவங்க வந்து எவ்வளவு குயிக்கா எடுத்துட்டு போயிடுமோ வந்து எடுத்துட்டு போங்க. அன்ரைஸ வாகனம் 3 நிக்குது. ரேஸர் பண்ண ஷோரூம் கண்டிஷன்ல 201 KDH 1 நிக்குது. எவ்வளவு குயிக்கா வரையிலுமோ HM பிரதர்ஸுக்கு வாங்க வந்து எடுத்துட்டு போங்க.